மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். அதில் குறிப்பிட்டது ஸ்டேஷன் சர்வீஸ் சுவிட்சர் வெடித்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதையும் இந்த விபத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் கோடிக்கணக்கில் இருக்கின்றது என்பதை அங்கே இருப்பவர்கள் சொல்கின்றார்கள். ஆய்வுகளும் நம்முடைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இதனை இந்த வெடித்ததற்கான காரணம், இந்த விபத்துக்கான காரணம், இந்த தீக்கான காரணம் மற்றும் இந்த மதிப்பீடுகள் அனைத்தும் செய்யப்பட்டனவா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டவுடன் கடந்த 15ஆம் தேதி அன்றே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து கேட்டறிந்து விரைவாக அதற்கான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். மறுநாள் 17ஆம் தேதி எங்களுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் இயக்குநர்கள் நேரில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்து மேலும் கூடுதலாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. விவர அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, எதனால் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டது, இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளையும் கேட்டு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன.